ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே எங்களோடு கூட தகப்பனே, நீ தந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாய் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவராகிய தகப்பனே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறவரே, எங்களை கண்டித்து உணர்த்தி நடத்துகிற எங்கள் தகப்பனாகிய தேவனே, நீரே எங்களை வழி நடத்தும்படியாய் காலை வேளையிலே சத்திய வசனத்தின் மூலமாய், சத்திய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய், நீர் பேசியர் எங்களை வழி நடத்தும்படியாய், போதிக்கும்படியாய், உபதேசிக்கும்படியாய் தகப்பனே கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. நீரே அல்லாமல் போதிக்கத்தக்க ஆசா இந்த பூமியில் வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு நிகரானவரும் ஒப்பானவரும் ஒருவரும் இல்லை தகப்பனாகிய ஆவியானவரே. தந்தையே வருவீராக, வருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும் மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் வேதத்து நீர் கொடாதவைகள் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் அபிஷேகத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் ஆண்டவரே இரத்தமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய அக்கினியும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் உம்முடைய அன்பும் வல்லமையும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்தில் காணப்படுகிற பிள்ளைகளையும் தகப்பனாகிய தேவனை ஆண்டு கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மூவராய் ஒன்றாய் ஒருவராய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இது பரியந்தமும் தேவன் நம்ம ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து பராமரித்து சத்ருவின் விருப்பத்துக்கும் சத்ருவின் மனுஷருடைய விருப்பத்துக்கும் நம்மளுடைய நல்ல விருப்பம் போல காணப்படுகிற பொல்லாத விருப்பங்களுக்கும் நாமே அழித்து கொள்கிற விருப்பங்களுக்கும் மோசம் ஊக்கிக் கொள்கிற விருப்பங்களுக்கும் சகல பொல்லாத வழிகளுக்கும் கிரியைகளுக்கும் கர்த்தர் நம்மின் வாயின் வார்த்தைகளும் நம்மை அழித்திராதபடி சகலவற்றிலிருந்தும் நம்மை சத்ருவின் கிரைகளை அழித்து காப்பாற்றி இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளிலே காலை வேளையில் அவர் சமூகத்தில் அவருடைய பிள்ளைகள் காணப்படும்படி கிருபை செய்திருக்கிறார். காணாமற் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்படி போயிடாதபடி கர்த்தராகிய தேவன் காணாமற் போன ஆட்டுக்குட்டிகளை தேடி கண்டுபிடிப்பது போல கண்டுபிடித்து அவருடைய மந்தைக்குள்ளே அவருடைய பிள்ளைகளை நாடுகளின் பிரதான மெய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளே நம்மை சேர்த்து வைத்து நடத்துகிறார். ஆமென். அவர் தான் சொல்லியிருக்கிறார், காத்துக்கொள் என்ற ஒரு வார்த்தையிலே நம்மோடு கூட பேசி வருகிறார். இந்த வார்த்தை இந்த வாரத்தோட முடிவு பெறும். அடுத்த வாரம் புதிய வருடத்தின் அடுத்த வாரத்தில் வேறொரு வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். காத்துக்கொள் என்பது நம்மை குறித்து தான், நம் ஒவ்வொருவரையும் குறித்து தான் சொல்லி தான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்காகத்தான், குறிப்பிட்ட பேர் இல்லை, எல்லாருக்காகவும் இந்த வார்த்தையை நமக்காக என்னை உள்பட அத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். காத்துக்குள். அவர் கொடுத்த ரட்சிப்பு சாதாரணமான முறையில் நமக்கு இந்த பூமியில் நமக்கு மனுஷராகிய நமக்கு கிடைக்கல என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது. எல்லாருக்கும் தெரிந்தது. நமக்கு தெரியாதது ஒன்றும்
இல்லை. கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட ஆவியானவராலே நமக்கு பேசுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். சில வேளைகளிலே அவர் பேசும்போது வலி உண்டானாலும் அது நல்லது தான், அது வேதனை உண்டாக்கினாலும் பிறகு அது நம்மை சுகமாக்கும், ஆரோக்கியமாக்கும். அந்த வேதனை நம்மை ஆரோக்கியப்படுத்திவிடும், நம் வழிகளை குணப்படுத்திவிடும், நம்மை குணப்படுத்தி விடும். கர்த்தருடைய வார்த்தை 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. தன்னை காத்துக்கொள்வது என்றால் வேறு எந்த வகையிலும் நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியாது. தேவன் தந்த வார்த்தைகளால் தான் நம்மை காத்துக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய பிரகாரமாயிருந்தாலும், ஆத்ம பிரகாரமாயிருந்தாலும், சரீர பிரகாரமாயிருந்தாலும், ஜீவனத்துக்கு படைப்புக்குரிய காரியங்களாக இருந்தாலும், எந்த வகையான பூமியிலே நாம் வாழுகிற காரியங்கள் எதுவானாலும், பரிசுத்தமான காரியமானாலும், உத்தமமாக இருக்கிற காரியமானாலும், நீதியாக இருக்கிற காரியமானாலும், சத்தியமாக இருக்கிற காரியமானாலும், கர்த்தரிலே பலப்பட வேண்டிய காரியமானாலும், ஸ்திரப்பட வேண்டிய காரியமானாலும், சீர்பட வேண்டிய காரியமானாலும், சீல் புதுக்கப்பட வேண்டிய காரியமானாலும், கர்த்தர் நம் கண்களுக்கு கலிக்கம் போடுகிற காரியமானாலும், புடமிடுகிற காரியமானாலும், சுத்தமாக்குகிற பசும்பொன்னாய் மாற்றும்படி சுத்தமாக்குகிற காரியமானாலும், சோதனையின் காலமானாலும், சிட்சிக்கிற காலமானாலும், கர்த்தர் நன்மை செய்கிற காலமானாலும், ஆசீர்வதிக்கிற காலமானாலும், சகலவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பேசி, நம்மோடு இடைப்பட்டு, நம்மை வழிநடத்தி, நம்மை காக்கிறதாய் இருக்கிறது. நம்மை காத்து கொள்ளும்படி நமக்கு மிகுந்த ஒத்தாசையும் மிகுந்த பலனையும் கர்த்தருடைய வார்த்தை தான் கொடுக்குது. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்குது. நம்பிக்கையற்றவனுக்கு அந்த செத்துப்போன அந்த நம்பிக்கையை கொண்டு வருது, உயிர்ப்பித்து கொண்டு வருது. மரித்தவனை உயிரோடு கூட கொண்டு வருது, மரித்த காரியங்களை உயிரோடு கூட கொண்டு வருது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வார்த்தை, அவருடைய வசனம் எல்லாமே அவர் தான். எல்லாமே வார்த்தையும் அவர் தான், வசனமும் அவர் தான். தேவன்தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன், வசனம்தான் தேவன், வசனம்தான் தேவன்தான் வசனம், தேவன்தான் வசனம். அதனால் அதில் தான் நித்திய ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையில் தான் தேவனுடைய ஆவியும் வல்லமையும் ஜீவனும் அதுக்குள்ளே இருக்குது. அது சாகவே சாகாது. தேவனுடைய வார்த்தைகள் சாகவே சாகாது. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் கடந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் மட்டும் கடந்து போவது இல்லை. அது என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்குது. யார் உள்ளங்களிலே அது இருக்கிறதோ அது நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. நம்மளுடைய பலத்தினாலோ, நம்மளுடைய சாமர்த்தியத்தினாலோ, தேவன் தந்த ஞானத்தினாலோ, புத்தியினாலோ, அறிவினாலோ ஒருபுறம் இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் மேலே நம்மை காத்து கொள்வது தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வசனம்தான், தேவனுடைய வசனம்தான். 11ஆம் வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். சங்கீதம் 50ஆம் சங்கீதம். பதினாறாம் வசனத்திலிருந்து. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும். 16ஆம் வசனத்தை இருங்க ஒரு நிமிஷம் வாசிங்க.
கரெக்டு தான், வாசிங்க. என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபசாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னைப் போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஆமாம், கடந்த வாரம் பார்த்தோம். கடந்த வாரம் பார்த்தோம். இந்த தேவன் எனக்கு வேண்டாம், இந்த தேவனுடைய வழிகள் எனக்கு வேண்டாம், இந்த தேவன் என்னை வழி நடத்துகிற விதங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு அது பிடிக்கலை, நான் என் வழியில் போகிறேன், முடிஞ்சால் என் வழியில் நீங்கள் வாங்க, உங்களை நான் நினைக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை, நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நீங்கள் எனக்கு புத்திமதி சொல்லணும்னு அவசியமே இல்லை, என்கிட்ட ஏராளமாக இருக்குது, எப்படி நடக்கணும், எந்த வழியில் போகணும், என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் என்பது எல்லாம் என்கிட்ட நிறைஞ்சிருக்கு. என்கிட்ட தேவனும் என்கிட்ட நேரடியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, யார் மூலயமாவும் எனக்கு அவர் பிள்ளைங்கள் மூலமாக சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. என் வழி தனி வழி, என்னுடைய வழி தனி வழி. அந்த வழியில் நீங்கள் வரதா இருந்தால் வாங்க, அந்த வழியில் நீங்கள் வரதா இருந்தால் வாங்க, நீங்கள் வரதா இருந்தால் வாழுங்க. நான் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும், நான் எப்படி உயரணும்னு எனக்கு தெரியணும், எப்படி நான் விஸ்தாரமாகணும்னு எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. இப்படி சொன்னால் அது யாராக இருக்கக்கூடும்? தானே இல்லை, சாத்தானே தான். என்னது? சாத்தானே தான். நான் விரும்புகிற விருப்பத்தில் நீங்கள் இருக்கணும், உங்கள் விருப்பத்தில் நான் இருக்கக்கூடாது. உங்கள் விருப்பம் நல்லதே இல்லை, உங்கள் விருப்பத்தில் ஒன்றுமே இல்லை, உங்கள் விருப்பத்தில் ஒன்றும் சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை, சொல்லக்கூடியதே இல்லை. என் விருப்பத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் என்னை நடத்துகிற வழியில் நான் வர்றேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன். யாருக்கு யார் உதவி செய்வது? புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற வளர்ந்து போகிற பூவுக்கு ஒப்பாயிருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் தான் உதவி செய்யணும். கர்த்தரே அல்லாமல் இந்த பூமியில் உதவி செய்வார், ஒத்தாசை செய்வார். நாம் சம்பாதித்து கொண்ட தீமைகளை அழிப்பதும் தீங்குகளை அழிப்பதும் நாச மோசங்களை அழிப்பதும் பொல்லாப்புகளை அழிப்பதும் செய்வினை மந்திர சூன்யங்களை அழிப்பதும் சத்துரு கொண்டு வருகிற அநேக தடைகளை அழிப்பதும் சத்துருக்களுடைய பொல்லாத நினைவுகளினுடைய கட்டவிழ்ப்பின் ஆயுதங்களை அழிப்பதும் சகல ஆபத்துகளை அழிப்பதும் கர்த்தர் தான். மனுஷன் அழிக்க முடியாது, வேற எந்த சக்தியும் எந்த ஆவிகளும் அழிக்க முடியாது. தேவனை அன்றி வேற ஒன்றும் அழிக்க முடியாது. நம்மளுடைய திறமைகள், தாளந்துகள், படிப்புகள், நம்மளுடைய சம்பாத்தியங்கள், நம்மளுடைய செல்வங்கள் அதை அழிக்கவே அழியாது. நம்மளுடைய நாமம் அதை அழிக்கவே அழிக்காது. கர்த்தருடைய நாமம் தான் அதை அழிக்கும். அப்போ என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்லன்னு சொன்னார். பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அப்படி கர்த்தருடைய நம்மை குறித்த நினைவுகளும் எண்ணங்களும் உயர்ந்திருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. உங்கள் நினைவுகளை காட்டிலும் உங்கள் எண்ணங்களை எங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிறத காட்டிலும் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு வச்சுருக்கிறதெல்லாம் அதை விட அதிகமாக இருக்குது. இது யார் பேசுவா? இதுவும் யார் பேசுவா? சாத்தான். அப்போ எப்போ உங்களை சேவிக்கணும்னு எனக்கு தெரியும், உங்களை எப்போ ஆராதிக்கணும்னு எப்போ தெரியும், உங்களை எப்போ ஏற்றுக்கொள்ளணும்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே ஏற்றுக்கிட்டேன், ஒரு ஓரமாக வச்சிருக்கிறேன்.
எப்போ உங்களை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், உங்களை யூஸ் பண்ணுறேன். எப்போ உங்களை உங்கள்கிட்ட வந்து சேரணுமோ அப்போ வந்து சேர்ந்துக்கிறேன். எப்போ வந்து உங்கள்கிட்ட ஒட்டிக்கணுமோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், வந்து ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பாவம், நீங்கள் அழுறீங்க, ஏங்குறீங்க, தவிக்கிறீங்க, பாவம் உங்களுக்கு நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு நான் செய்கிறேன். எனக்கு உங்களுக்கு செய்கிற எனக்கு நீங்கள் எதுவும் செய்யணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. உங்களுக்கு நான் செய்கிறேன். அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், என் பலம் என்னன்னு தெரியும், எனக்குள்ளே இருக்கிற அறிவு, ஞானம், புத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், என் சாமர்த்தியம் என்ன தெரியும், என் தாளந்து என்னன்னு தெரியும். இது வரைக்கும் உங்களால் அதை யூஸ் பண்ணிக்க முடியல, இனிமேலாவது யூஸ் பண்ணிக்கங்க. இப்படி சொன்னாலே எல்லாவற்றையும் இழந்ததை விட தேவனை இழப்பது தான் உண்மையான இழப்பு. தேவனை இழப்பது தான் உண்மையான இழப்பு, நஷ்டம், உண்மையான நஷ்டம். அப்படிப்பட்ட சுவாபத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பாராக, கர்த்தர் மீட்டெடுத்து ரட்சிப்பாராக. இன்றைக்கு நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நிலைத்திருக்கும் என்பது கிடையாது, எந்த நேரமும் மாறும். தேவன் வைத்திருக்கிற வேலைகள் எந்த நேரமும் பறிபோகலாம். தேவன் வைத்து நடத்துகிற எந்த ஒரு தொழிலும் ஒன்றும் இல்லாமல் போகலாம், எந்த பதவியும் ஒன்றும் இல்லாமல் போகலாம், எந்த அதிகாரமும் எந்த நேரத்திலும் பிடுங்கப்பட்டு போகலாம். அசைக்க முடியாத நிலைத்திருக்கும் என்று சொல்கிற செல்வங்கள் எல்லாம் எந்த நேரத்தில் கரைந்து போகுமோ அது மாயமாய் மறைந்து போகும். மணலத்தனையாக சவதரித்திருக்கிற பணங்களும் கடுகு சட்டைகளிலே கொண்டு போயிடும். அவைகள் மாயை, அவைகள் நிலைத்திருப்பது இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த வார்த்தையும் வசனமாய் இருக்கிற ஆவியாய் இருக்கிற தேவன்தான் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். இன்றோடு நீ கட்டு, இன்றையோட உன் லைனை கட் பண்ணியாச்சு, இன்னையோட உன் தொடர்பை கட் பண்ணியாச்சு, லாங் டைம் கட் பண்ணியாச்சு என்று மனுஷர் சொல்லலாம், மனுஷரை பார்த்து சொல்லலாம். தேவன் மனுஷன் இப்படி சொல்வதை போல தேவன் சொல்வதே கிடையாது. நீ எனக்கு வேணும்னு தான் சொல்லுவார். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவரை நீர் எனக்கு வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் நீ எனக்கு வேணும்னா நம்ம ஒத்தாசை இல்லாமல் அவரால் வாழ முடியாது, அவர் ராஜ்யம் இருக்காது என்ற அர்த்தம் அல்ல. அவர் இல்லாமல் நம்ம உருப்பட மாட்டோம், நம்ம உண்மையாகவே உருப்பட மாட்டோம், இந்த பூமியிலையும் நம்மளால் பிழைக்கவும் முடியாது, பரலோகத்துக்கு போகவும் முடியாது என்பதை அறிஞ்சதுனால தான் நீ எனக்கு வேணும்னு என்பது. வேற வழி இல்லைன்னு நம்மக்கிட்ட கெஞ்சிறார் என்ற அர்த்தம் இல்லை. வேற வழி இல்லைன்னு அவர் கெஞ்சிறார்ல, உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லைன்னு கெஞ்சிறாருலாம் அர்த்தமே கிடையாது, தப்பான அர்த்தம். அப்படி கிடையாது. நாம் எவ்வளோக்களும் முரட்டாட்டம் பண்ணுகிறோமோ, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி முரட்டாட்டம் பண்ணுகிறோமோ அவ்வளவுக்கு அளவு சிக்ஷைகள் அதிகமாக இருக்கும். சிக்ஷைகள் அதிகமாக இருக்கும். அதை அதிகமாக்கி கொள்வதே அந்தந்த பிள்ளைங்க தான், அவருடைய பிள்ளைகளாகிய அந்தந்த பிள்ளைங்க தான். கர்த்தர் கட்டாயம் சிட்சிக்கிறார், அதாவது சிட்சிக்காமலாம் இல்லை. சிட்சிக்காமல் எந்த இதையும் அவர் எடுத்து பயன்படுத்த முடியாது. சுத்தமாக்காமல் பயன்படுத்தவே சுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களை தான் அவர் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். இல்லைன்னா பயன்படுத்தவே முடியாது. தகுதியற்ற மனிதனை எடுத்து தான் பயன்படுத்துகிறார். ஆனால் தகுதி உள்ளவனா அவரால் தகுதி உள்ளவளாக மாற்றுகிறார். அவர்கள் தொழில் நல்ல தொழிலாக இல்லை, ஒருவருடைய தொழில் நல்ல தொழிலே இல்லை. வேற எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, செய்யலாம், அவங்க சக்திக்கு தகுந்தவர் செய்யலாம். ஆனால் அதை விட்டுட்டு எந்த மூலதனமும் போடாமல்
சரீரத்தை மூலதனம் போட்டு, சரீரத்தை மூலதனமாக போட்டு. சரீரத்தை மூலதனமாக போடணுன்னா எப்படி? சரீரத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறோம் அப்படின்னா என்ன? தவறான வழி, தப்பிதமான வழி, தப்பிதமான தொழில், தப்பிதமான தொழில். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்லச் சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேடப் போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறிப்போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்கள் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தில் வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே சன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வருமட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையிலே வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்படி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோடே வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும்
கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அவர்கள் போய் அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறமா 2 வசனம் இருக்கு. வசனம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்த வேவுக்காரராகிய 2 மனுஷரை 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. 2 மனுஷரை செலக்ட் பண்ணி அவங்கள அனுப்புகிறாங்க. எரிகோவினுடைய பட்டணத்துக்குள்ளே போக சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே போய் இந்த பட்டணத்தை போய் அதை போய் பாருங்கள், அதை போய் பாருங்கள், அது எப்படி இருக்குது, என்ன ஏது எல்லாவற்றையும் ஒரு அலசல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் கடந்து பல நாட்கள் பிரயாணம் பண்ணி போகிற ஒரு தூரம் அது எரிகோ என்ற இடம். அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து 2-3 நாள் கடந்து போகிற ஒரு தூரமாக இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல போங்க. அந்த இடத்துல போய் என்ன செய் சொல்கிறார் யோசுவா சொல்லி அனுப்புகிறார். இஸ்ரவேலை மோசே மரித்த பிறகு கர்த்தர் யோசுவாவை கொண்டு நடத்த ஆரம்பிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை 30 லட்சம் ஜனங்கள், 6 லட்சம் குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு 5 பேருன்னா கூட 30 லட்சம் பேரை வழி நடத்துகிற ஒரு தலைவன். அவருக்கு மேலே தலைவர் எஜமா ஏசப்பா. ஆனால் அவர் நியமித்த மோசேக்கு பிறகு நியமித்த யோசுவா கர்த்தருடைய நாமத்தினால ஜனங்களை வழி நடத்துகிறாரு. அவருக்கு ஒரு யோசனை, ஒரு யோசனை வருகிறது. இப்படி 2 பேரை அனுப்பினா நல்லாயிருக்கும். 2 பேரை அனுப்பி போய் பார்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு விவரத்தை, ஒரு ரிப்போர்ட் ஓரளவுக்காவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிறகால நம்ம கர்த்தர் எப்படி சொல்கிறாரோ அதன்படி யுத்தம் பண்ண போகிறது கர்த்தர் தான். ஆனாலும் பார்க்கறதுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுற மாதிரி தெரியாது, இவங்க தான் யுத்தம் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் பண்ணுறவர் கர்த்தர் தான். ஆனால் அதுக்கு என்னென்ன செய்யணும் என்பதை தேவனிடத்துலேருந்து கட்டாயம் ஆலோசனைகளை பெற்றிருப்பார். பெற்று இருந்து தான் இந்த 2 பேரை அனுப்பி விடுறார். இந்த 2 பேர் இவர்கள் கடந்து போகிற அந்த எரிகோ வரைக்கும் இவர்களுக்கு எந்த ஆபத்துகள் இல்லாமல் நல்லபடியாக எரிகோவனுடைய கோட்டையினுடைய கதவு அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போகிறாங்க. யோசுவா இங்கேருந்து சொல்லி அனுப்புகிறார். இப்படி சொல்லி அனுப்புகிறார் யோசுவா, நீங்கள் போங்க அந்த இடத்துக்கு. எங்கே போகணும்? கானான் தேசத்துக்கா? எங்கே போகணும்? எரிகோவுக்கு போங்க. அவர் சொல்லி அனுப்புகிற இடம் எரிகோவுக்கு. இவங்க எங்கேயோ போயிட்டு வந்து சொல்லலாம் இல்லையா? போகாமலே நாங்கள் போனோம், இங்கே போனோம், இப்படி பார்த்தோம், இப்படி பார்த்தோன்னு எதையோ ஒன்று சொல்லலாம்ல. சொல்லலாம் இல்லையா? அவங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. அவங்க தேவனுக்கு முன்னாடி இந்த 2 பேருமே எழுதுறாரு. ஆனால் யோசுவா சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் அங்கே போங்க. அங்கே மதில் மேலே ஒருத்தி வீடு கட்டி இருக்கிற, விஸ்தாரமாக வீடு கட்டி, வேசி என்கிற ராகாப் என்கிற வேசி. இந்த ராகாப் என்கிறவளுக்கு தொழில் என்ன சொன்னார் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? மூலதனம் என்னதுன்னு? சரீரத்தை விற்று அப்படின்னு சொல்லி, சரீரத்தை விற்று அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ராகாப் ஆகிய, வேதத்தில் கூட ராகாப் ஆகிய வேசின்னு தான் போட்டிருக்கோம். வேசி ஆகிய ராகாப். அந்த வேசிங்கிற வார்த்தை அதில் இருக்கும், அதில் முன்னாடி இருக்கும் இல்லையா சொல்லிட்டு. அது சொல்லும்போது முகம் சுளிக்குது, உங்களுக்கு முகம் சுளிக்குது. இந்த வேசிங்கிற வார்த்தையை சொல்லும்போது சுளிக்குது, முகம்லாம் சுளிக்குது. ஒரு மாதிரி பண்ணுறீங்க சொல்லுவார். அப்போ கேளுங்க, யார் சுளிக்கணும்னு, யார் சுளிச்சுக்கணும்னு. அப்போ பாருங்க, அப்போ சொல்லி அனுப்புகிறார், இந்த மாதிரி வேசி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நீங்கள் வேறு எந்த வீட்டுக்கும் போயிடாதபடி நேராக அவங்க வீட்டுக்கு நீங்கள் 2 பேரும் என்ன செய்யுங்க, போங்கன்னு அட்ரஸை கொடுத்து அனுப்பிவிடுறாரு.
அப்படியே அனுப்பிவிடுறாரு. ஆமான்றீங்க. அவர் அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னது, வேசி வீட்டில் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு மேட்டரெல்லாம் கேட்டுட்டு அந்த பட்டணத்து மனுஷருடைய எண்ணங்கள் எப்படி, அவங்க கருத்துக்கள் எப்படி, அவங்க இப்போ மனநலம்லாம் இப்போ எப்படி இருக்குது என்பதை போய் அந்த அம்மா வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்க நான் சொல்லி அனுப்பிச்சாரு. யோசுவாவுக்கே தெரியாது அங்கே ஒருத்தி வேசி ஆகிய ராகாப் என்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் குடும்பம் இருக்குதுன்னு யோசுவாவுக்கே தெரியாது. யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லலை. ஆனால் வழி நடத்துகிற தகப்பனுக்கு இவங்களை வழி நடத்துகிறார் 2 வேவுக்காரர்களை, நீங்கள் பொறுப்படுத்துக்குங்க, நீங்கள் பொறுப்படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி தானே ஜெபம் பண்ணியிருப்பார். அவர் தன்னிச்சையாக நடந்திருக்க மாட்டார். யோசுவா ஒரு நாள் நடந்திருக்கவே மாட்டார், நம்மை போல் நடந்திருக்க மாட்டார். அவர் சுய ஞானத்தில் சுய புத்தியில் சார்ந்து கர்த்தருடைய தாசன் நடந்திருக்கவே மாட்டார். போங்க கர்த்தர் நடத்துவார்னு தான் சொல்லியிருப்பார். கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து தான் அவர்களை அனுப்பியிருப்பார். கர்த்தர் கிருபையாக காத்து கர்த்தர் நடத்துகிற நடத்துதில்லை. அவர்கள் வேறே எந்த இடத்துக்கும் போகாதபடி, வேறே எந்த இடத்துக்கும் போகாதபடி சரியா நடத்தி கூட்டு போறாரு. யார் வீட்டுக்கு? ராகாப் வீட்டுக்கு. ராகாப்புடைய வீட்டுக்கு, அவங்களுடைய வீட்டுக்கு கரெக்டாக வழி நடத்தி கூட்டு போறாரு. ஒருவேளை ராகாப் அவங்க வீட்டுக்கு கூட்டி போகாம, அந்த வீட்டுக்கு கர்த்தர் வழி நடத்தி போகாதபடி இவங்களா போயிட்டாங்கன்னு வச்சுங்க, இவங்க ராகாப் வீட்டுக்கு போகாம வேற யார் வீட்டுக்காவது அந்த பட்டணத்துக்குள்ள போயிருந்தாங்கன்னா அவங்க கதி என்ன ஆயிருக்கும்? அவங்க கதி இப்படி ஆயிருக்கும் இல்லையா? கொண்டு போட்டிருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க. ராஜாவின் இடத்துல, எரிகோ ராஜாவின் இடத்துல கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அவன் சிரசேதம் பண்ணிட்டு இருப்பான், கொண்டுட்டு இருப்பான். என்ன பண்ணிட்டு இருப்பான்? கொண்டுட்டு இருப்பான். அதனால தான் யோசுவா எடுத்த சொந்த முடிவு அல்ல இது. தேவன் சொல்லி தான் யோசுவா வேவுக்காரர்களை அனுப்பியிருக்கிறார். ஆமென். பா வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் தான் கர்த்தர்கிட்ட கேட்டு தான் கர்த்தர் தான் சரியா செம்மையா அந்த இடத்துக்கு வழி நடத்தி போறார். அவங்க ஒரு வேசி வீட்டை போய் தேடி கண்டுபிடிச்சி இங்கே ஒரு வேசி இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி எண்ணத்துலேயோ அப்படிப்பட்ட தப்பான எண்ணத்துலேயோ அவங்க யாரும் அங்கே போகல. 2 வேவுக்காரர்களும் அங்கே போகலை. இப்போ இவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த வேசி என்கிற ராகாப்பனுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாக இருந்தது. சரீரத்தை விற்காம, தொழிலாக கொள்ளாம, அல்லது எந்த விதத்திலையும் சரீரத்தை கெடுத்து கொள்ளாம, அசூசிப்படுத்தாம, தேவனுக்கு பயந்து நடக்கிறோம் என்று இருக்கிறவர்கள் இருப்பார்கள். அது எப்படி இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் உள்ளம், அவர்களுடைய மனம் கர்த்தரை குறித்ததான காரியத்தில் ராகாப்பிடத்தில் இருந்த அந்த நம்பிக்கை, அந்த தேவ விசுவாசம், நம்பிக்கை, தங்கள் சரீரங்களை கெடுத்து கொள்ளாதபடி வாழுகிற பிள்ளைகளிடத்தில் இல்லை. இப்போ எதில் முகம் சுளிக்கணும்? நீ காலையில் கொடுத்த செய்தி தான் இது. நம்ம சுழிச்சது ஆண்டவருக்கு நல்லா தெரியும், சொல்லிக்கிறோம். ஆனால் அவங்க ஆண்டவர் அறியாத காலத்தில் அதை செஞ்சாங்க. ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்ட பிறகு, பரிசுத்தமான சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்து அவர்கள் கேள்விப்பட்ட பிறகு, அவர்களுக்கு எந்த வார்த்தையும் யார் மூலமாகவும் அந்த அம்மாவுக்கு ராகாப் திருமணம்
அவர் கணவரை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ எந்த இதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு தான் அவர்களுக்கு திருமணமாக இருக்கக்கூடும். பிறகு என்னன்னா சில அதிகாரங்கள் கடந்து போன பிறகு தெரியும். அவர்கள் அதுக்கு பிறகு தான் அவர்களுக்கு திருமணமாகி அதன் வழியில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் பிறந்தார். தேவனுடைய பட்டியல்களில் அவர்களுடைய பெயர் இருக்கிறது. அவர்களுடைய பெயர் ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்காக ராகாப் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் அதுக்கு அத்தனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் வேசிகள் அல்ல, வேசி அல்ல, அவர்கள் வேசி அல்ல. சரீர பிரகாரமாய் அந்த பாவத்தை செய்யாதபடி இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் தங்கள் எண்ணங்களாலும் தங்கள் சிந்தனைகளாலும் வீணனானவர்களும் அசுசியானவர்களும் ஏராளமான பேர்கள் இருப்பார்கள். தங்கள் எண்ணங்களினாலும் நினைவுகளினாலும் ராகாப் தன்னை கெடுத்து கொள்ளலை. தன்னை கெடுத்து கொள்ளலை ராகாப் கெடுத்து கொள்ளலை. வார்த்தை கொடுக்கப்படலை. அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம்னு யாரும் கொடுக்கல. அவங்களுக்கு எந்த வார்த்தை யார் வந்து கொடுத்தாங்க? அந்த அம்மாவுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க, வாக்கு தத்துவம் கொடுத்தாங்க, யாரும் ஒன்றும் கொடுக்கல. கேள்விப்பட்டதே அவர்களுக்கு வார்த்தையாகவும் வாக்கு தத்தமாய் மாறி போச்சு. கேள்விப்பட்டதிலேயே ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, கர்த்தர் என்னை இப்படி அபிஷேகம் பண்ணினார், கர்த்தர் என்னை இந்த ஆவிலே நிரப்பினார், கர்த்தர் இடத்துல நான் இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டேன், இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டேன். உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளான மனமாறுதல் வந்தாதான் அது உண்மையான ரட்சிப்பு. அதுதான் ரட்சிப்பு. ஒரு சர்ச்சுக்கு போனேன், 2 வாரம் போனேன், அங்கே மெம்பராக ஆகிட்டேன்றதுனால ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு இல்லை. கிறிஸ்து எனக்குள்ளே வந்தால் பழவைகளெல்லாம் ஒழிந்து எல்லாம் எல்லாம் சொல்ல மாட்டோம், எல்லாம் புதிதாயின, எல்லாம் கொஞ்சம் புதிதாயின என்ற மாதிரிலாம் பைபிளில் போடப்படலை. எல்லாம் புதிதாயின. கிறிஸ்து எனக்குள்ளே வந்தால், கிறிஸ்துவை எனக்குள்ளே வரவிட்டால், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் எல்லாம் எனக்கு பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவங்க கிட்ட பழையதெல்லாம் ஒழிந்து போயின. இது பாவம். சரீரத்தை விட்டு பிழைப்பு நடத்துவது பாவம். அது தேவனோடு கூட வாசம் பண்ணவே முடியாது, தேவனும் அவர்களோடு வாசம் பண்ணவே முடியாது என்பதை எந்த முறையிலே அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்களை வேசி, ராகாப்பாகிய வேசி என்று சொல்லும்போது அவர்களை வேறு விதமாக பார்க்குறோம். அவர்களை வேறு விதமான, அவர்களை ரொம்ப தூரத்தில் வச்சு பார்க்குறோம். ஆனால் இவர்கள் இந்த 2 பேர் அங்கே ராகாப் இடத்துல வந்து அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னே இந்த வந்த 2 பேரை காட்டிலும் ராகாப்புக்குள்ளே இருந்த தேவனை குறித்ததான நம்பிக்கை, விசுவாசம், இந்த தேவன் தான் பெரிய தேவன், இவரை தவிர ஒரு பெரிய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் கீழே கிடையாதுங்கிற ஆணித்தரமான நம்பிக்கையை உடையவர்களாக இருந்தாங்க. இப்படி ஒருத்தவங்க எரிகோ பட்டணத்தில் இருக்கிறாங்கன்னு யோசுவா உள்பட யாருக்குமே தெரியாது. இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது. இந்த 2 குறிப்பாக இந்த போன வேவுகாரர்களுக்கு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு குடும்பம் கர்த்தரை பார்க்காமலே, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணராமலே, கர்த்தரை குறித்ததான செங்கடலை 2ஆக பிளந்ததும் சீகோனின் ராஜாவாகி ஓகை இவங்களெல்லாம் ஓகுக்கெல்லாம் 2 ராஜாக்களை கொன்று குவித்து கர்த்தர் நடத்தி வர்ற பிரம்மாண்டமான வழி நடத்துதலை எல்லாம் கேள்விப்பட்ட அந்த எரிகோ மக்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உம்முடைய தேவனை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் இருதயமெல்லாம் கரைஞ்சு போச்சு. அவர்களுக்கு எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று என்று சொல்லுகிறார்கள். 11ஆம் வசனத்தில் அப்படி போடப்பட்டிருக்கு, சொல்லுகிறார்கள். இந்த 2 பேர் இந்த 2 பேர் வேவுக்காரங்க நிச்சயமாக இவர்கள் செங்கடலை 2ஆக பழக்கும் போது கர்த்தருடைய
நாமும் ரெண்டாக பிளக்கும் போது இவர்கள் அந்த அற்புதத்தை பார்த்துருக்கிறவர்களாக இருந்திருக்கலாம். இந்த 2 வேவுக்காரர்கள் இல்லை, அப்போ சின்னவங்களாக இருந்திருப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரெண்டாக பிளந்த அற்புதத்தை பார்த்துருக்கலாம். ராஜாக்களை 2 ராஜாக்களை கொன்று குவித்ததுலையும் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இவங்க கூடவே இருந்தவங்க, யோசுவா கூடவே இருந்தவங்க, யோசுவா கூடவே இருந்தவங்க அவங்க வயது என்னன்னு தெரியல, மோசேயோட கூட இருந்திருப்பாங்களோன்னு தெரியல, இருந்திருக்கலாம். இதெல்லாம் கண்ணார அற்புதங்களை கண்டவர்கள். இவர்கள் ராகாப் என்பவர்கள் அந்த அற்புதத்தை கண்ணால பார்க்காதவர்கள், கர்த்தர் செய்த அற்புதங்களை, மகத்துவமான யுத்தங்களை பார்க்காதவர்கள். இப்போ எரிகோவில் இருக்கிற மக்களை போல இவர்களும் ஒரு மக்களாக தானே இருக்கிறாங்க. தன்னுடைய தொழிலை இவங்க சரீரத்தை வியாபாரமாக்கி அதில் பிழப்பு நடத்துறது போல அந்த எரிகோ பட்டணத்தில் இவங்களை போல இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே எரிகோ பட்டணத்தில் இந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருமே என்ன ஏற்றுக்கல, ஆண்டவரை இந்த தேவன் தான் எனக்கு தேவனாக வரணும், இந்த தேவன் இருந்தால் நமக்கு நல்லது, இந்த தேவனுக்குள்ளே போயிட்டா நமக்கு நல்லது, இந்த நாமத்தை சொன்னால் நமக்கு நல்லது, இந்த தேவனுடைய பெயரை சொன்னால் நமக்கு நல்லது என்று அவர்கள் உள்ளத்தில், ஒருத்தர் உள்ளத்தில் இங்கே அப்படிப்பட்ட ஒரு கிரியை நடக்கலை, அவர்கள் விடலை, அப்படி நடக்க விடலை. ஆனால் இவர்கள் மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க. அப்போ இந்த அம்மா கேளுங்கம்மா, இந்த அம்மா தன் வீட்டார் இடத்துல சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து கட்டாயம் பேசி இருந்திருப்பாங்க. பேசி 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 வந்திருப்பாங்க. எத்தனை மாதங்கள் பேசினார்களோ தெரியல. அவர்கள் யோசித்திருப்பார்களே, ராகாப்புக்கு என்ன வந்துச்சு, ராகாப்புக்கு ஏதோ தெய்வத்தில் அது ஒரு தெய்வம், அது ஒரு தேவன், அவங்க வணங்குறாங்க, அவங்க இது பண்ணி வர்றாங்க, இவையேன் அதை குறித்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறா சொல்கிறான்னு அவங்க செவிகளில் தேவனை குறித்து போட்டுக்கிட்டே இருந்தா. அப்போ அவள் என்ன செய்துட்டு இருந்திருக்கிறா, நம்ம பார்க்கறது என்ன பேனரில் பார்க்குறோம், அவங்க ஒரு வேசி. கேள்விப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் உள்ளத்தில் வச்சு காத்துக்கிட்டாங்க. கேள்விப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தேவனை குறித்து, அவரை குறித்து கேள்விப்பட்டதெல்லாம் அவர்களுக்கு வார்த்தையாகவும் வாக்குத்தத்தமாக உள்ள போயிருச்சு. அவர்கள் அதை வைத்து இனி பாவம் செய்யக்கூடாது என்று தன் உள்ளத்திலே காத்து கொண்டார்கள். இனி விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, உடம்பை வித்து பண்ணவே கூடாது. அப்போ உண்மையான ரட்சிப்பு ஆண்டவரால் அவர்களுக்கு அப்பவே வந்துருச்சு, அப்பவே வந்துருச்சு. நான் இந்த இடத்துல போய் நான் ஞானத்தானம் எடுத்துக்கொண்டேன், இந்த இடத்துல போய் ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன்னு பெருமை பாராட்டுகிற, ஒன்றுமே இல்லாமலேயே பெருமை பாராட்டுகிறவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கும் போல, அவர்கள் இருந்த வீட்டிலேயே தான் இருந்தார்கள். அவர்களுக்கு யார் மூலமாகவோ செய்திகள், கர்த்தரை குறித்த செய்திகள் கேட்டது அவர்களுக்கு நங்கூரமாக, தேவன் பேரிலே நம்பிக்கை வைக்கிற நங்கூரமாக, தேவன் அவர்களுக்கு நங்கூரமாக, தேவன் அவர்களுக்கு வாழ்வாதாரமாக, இந்த பரிசுத்த தேவனோடு இருந்தால், பரிசுத்தமாய் வாழ்ந்தாதான் இவர் எல்லாம் செய்வார். பரிசுத்தமும் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தாதான், அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தாதான் நாம் இந்த தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் என்பதை அறிந்து முழுமையாக தன் உள்ளத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். என்னென்னு சொல்லணும்னா, அவங்க அந்த வீட்டுக்கு வரும்போதே இவங்க வேற்று மனுஷர். எந்த மனுஷர்? வேற்று மனுஷர். இவங்க என்ன உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்தா,
தொழில் சம்பந்தமாக வந்திருக்காங்களா, எந்த அடிப்படையில் வந்திருக்காங்கன்னு அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க யாரோ ஒருத்தர், அந்த எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இன்னும் வந்தால் விசாரிப்பாங்களா, விசாரித்திருக்க மாட்டாங்களா? அந்த அம்மா என்ன வாசல்லையா நின்று இருந்திருப்பாங்க? அந்த வீட்டில் அவங்க தகப்பன் குடும்பம், சகோதரன் சகோதரிகள் என்று சொல்லப்படுது, ஒரு பெரிய குடும்பமே இருக்காங்க. அப்போ யார் எவிடத்தாருன்னு கேட்டிருப்பாங்களா, கேட்கட்டிருக்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்க. அப்போ கேட்ட மாத்திரத்திலேயே ஒரு கலவரம் உண்டாயிருக்கலாம், ஒரு அசம்பாவிதம் உண்டாயிருக்கலாம், ஒரு சலசலப்பு உண்டாயிருக்கலாம். அப்படி எதுவுமே ஆகலை. அங்கே எல்லாருக்கும் ராகாப்பு சொல்லி வச்சிருக்கிறா தேவனை குறித்து. இவங்க யாரோ வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, ராகாப்புக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வந்த பிறகு அப்போ இந்த வீட்டில் எல்லாத்தையும் குடும்பத்தை நடத்துறது கொள்வது எல்லாவற்றிலும் அங்கே அத்தாரிட்டியாக அதிகாரமாக இருக்கிறது யார் இருக்கா அந்த குடும்பத்தில்? ராகாப் தான் இருக்கிறாங்க. தகப்பன் குடும்பம், சகோதர குடும்பம் அவங்கெல்லாம் அதுக்கு ஹெட்டாக இல்லை, பெரியவங்க இருந்திருக்காங்க வீட்டில். ஆனால் ராகாப் தான் அந்த குடும்பத்தை நடத்துகிறவங்க. திருமணமாகாத அந்த ராகாப் தான் நடத்துகிறவங்க. அப்போ அவங்க சொல்லு மற்றவர்கள் சொல்ல விட அவங்க சொல்லு கொஞ்சம் உயர்ந்து, அதுலேயும் கர்த்தரை குறித்து சொல்கிறாங்க. அவங்கள குறித்து அவங்க பெருமை பாராட்டிக்கிட்டு எதுவுமே சொல்லலை. அவங்க அதுக்கு முன்னாடி எந்த விதமான நம்பிக்கையில் இருந்தாங்களோன்னு எனக்கு தெரியாது, இதில் போடப்படலை, எந்த நம்பிக்கையில் இருந்தாங்களோ தெரியாது. கர்த்தர் தான் தன் நம்பிக்கையாக வந்துட்ட பிறகு அவங்க வாழ்க்கையில் வந்ததே ஒரு பெரிய மாற்றம். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அப்போ நாமே ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த மாற்றம் வந்திருக்கா? அந்த மாற்றம் வந்திருக்கா? அவங்க பேசுறது போல நம்ம பேசியிருக்கிறோமா? நம்ம நடந்திருக்கிறோமா? நம்ம கிரியை செய்திருக்கிறோமா? செய்திருக்கிறோமா? இல்லவே இல்லை. அவர்கள் உள்ளே, ஏனென்றால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், அது பெரிய மனமாற்றம் வராமல் இருந்தால் பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த அம்மா காட்டி கொடுத்துருப்பாங்க. சொல்லிட்டு அங்க ராஜாவுக்கு செய்தி வருது. யாரோ ரெண்டு மனுஷர் வந்திருக்காங்க, ராஜாவுக்கு செய்தி போகுது. அப்பா இந்த அம்மா ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க, ராஜாவுக்கு தெரிகிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கிறாங்க. யார்? ராகாப் இருக்காங்க. அப்போ ராஜா ஆள் அனுப்பி இந்த மாதிரி வந்திருக்காங்களமே என்னன்னு சொல்லி அனுப்பும்போது, உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளான மனமாற்றம் அந்த அம்மாக்குள்ளே வராமல் இருந்தால் காட்டி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ அவங்க வந்தாங்க தான். அவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. அது அவங்க வந்தாங்க தான், மெய்தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. வந்தார்கள். ஆனால் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கிற நேரத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. இப்படி பார்த்துட்டு, பின்னாடி சைடில் பார்த்துட்டு, மேலே பார்த்துட்டு அந்த அம்மா சொல்லின்னு இருந்தாங்கன்னு வச்சுங்க. முழிச்சு ராஜா அனுப்பியிருந்த ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது? இந்த அம்மா என்ன சொல்லுது? இந்த அம்மா பொய் சொல்றாங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்க? பச்சையா பொய் சொல்றாங்க. பொய் சொல்லலாமா? தேவனை ஏற்றுக்கொண்டாங்க, பெரிய மனமாற்றம் வந்துருச்சு. இவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன், இவரை போல ஒரு தேவன் பூமியில் எங்கேயுமே, வானத்துக்கும் பூமிக்கும் எங்கேயுமே கிடையாது சொல்றாங்க. அந்த அம்மா பைபிளில் போட்டிருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, அப்படிப்பட்ட தேவன் கிடையாது, உங்கள் தேவன் போல ஒரு தேவன் பூமியில் யாருமே கிடையாது. அண்ட சராசரங்கள் எங்குமே, பூமி மட்டும் இல்லை, எங்கேயுமே கிடையாது. ஆனா பச்சையா போய் சொல்றாங்க. சொல்லாமா? அப்படி
உள்ளது உள்ளபடியும் இல்லது இல்லபடி சொல்லிடணும்ல, சொல்லிடணும்ல, கட்டாயம் சொல்லணும்ல. அப்பா தேவன் நடத்துகிற இந்த காரியத்தில் வழி நடத்தல, இது என்னவா வரல? தேவனுடைய பார்வையில் என்னவா வரல? தேவனுடைய பிள்ளைகளை காட்டி கொடுக்காத விஷயத்தில் என்னவா வரல? அது பொய்யா வரல. என்ன வரல? பொய்யா வரல. என்ன வரல? பொய் பேசலாமா? பொய் பேச, பொய் என்பது இருக்கவே கூடாது. நல்லது தான், வேதத்தில் போடப்பட்டிருக்கு, சத்தியமான வார்த்தை தான். ஆனால் அது எப்படி எந்த விதத்தில் என்பதை விதத்தில் பொறுத்து தான் அது இருக்குது. அது இருக்குது. நான் பொய்யே பேச மாட்டேன்னு இந்த அம்மா சொல்லி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கொன்னுடுவாங்க. பிடிச்சிட்டு மட்டும் போறதில்ல, கொன்னுடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? கொன்னுடுவாங்க. அங்கே வச்சு கூப்பிட்டு வச்சு சோறு போட்டுன்னு இருப்பாங்களா? அங்கே வாங்கன்னு, புது வருஷம் பிறகுது வாங்க உங்களுக்கு எல்லாம் விருந்து பண்ணுறோன்னு கூப்பிட்டு வச்சு விருந்து பண்ணுவாங்க? அதெல்லாம் கிடையாது. எப்படி சொல்லலாம்? எப்படி போய் சொல்லலாம்? ராகாப் எப்படி போய் சொல்லலாம்? சொல்லவே கூடாது. அது உண்மையான மனமாற்றமே கிடையாது. ராகாப் எப்படி மறைக்கலாம்? ராகாப் எப்படி மறைக்கலாம்? அந்த 2 பேரை எப்படி மறைச்சி வைக்கலாம்? கர்த்தர் அவர் செய்வார். அவர் இதை வந்திருக்காங்க, அது வாங்க, இதை இங்கே தான் வச்சிருக்கிறேன், பிடிச்சிங்க சார். அவ்வளோ பெரிய மகத்து செங்கடலை 2ஆ பிறந்த தேவன் அவங்கள அந்த ராஜா கிட்ட இருந்து காப்பாற்ற மாட்டாரா? என் பங்கு விதத்தில் நான் பிடிச்சி கொடுத்துட்றேன், என் பங்கு விதத்தில் நான் என்ன பண்ணிடுறேன்? அப்படி தானே செய்யணும். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எப்படிப்பட்ட மனமாற்றத்தை கர்த்தரால் அடைஞ்சாங்க. கர்த்தர் அதை பார்த்தார். கர்த்தர் இருதயத்தில் அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரும் அவங்க உள்ளத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பழைய தொழில் அவங்கக்கிட்ட கிடையாது. வேறு வேறு இருக்குது, வேறு தொழிலெலாம் இருக்கும், வேறு விதமான தொழில் வேலைகள், வேறு வேறு காரியங்கள் இருக்கும். வேண்டாதது வேண்டாதது இருக்கும். சிறுல பிரயாத்திலேருந்து இருக்கும். அது எல்லாம் போயிட்டா கர்த்தர் ஆளுகை செய்வார். கர்த்தர் அந்தந்த பிள்ளைகளில் ஆளுகை செய்வார். அவர்களை காத்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். ராகாப்பையும் ராகாப் குடும்பத்தில் ராகாப்புகிட்ட வந்த தேவனால் ராகாப் தேவன்கிட்ட வந்ததுனால, தேவன் ராகாப்புக்கிட்ட வந்ததுனால, உள்ளத்தில் வந்ததுனால குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருக்குள்ளேயும் அது தொத்திக்குச்சு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தொத்திக்குச்சு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் அப்படி சொல்கிறோம், நேரத்தோடு நீ புறப்பட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தரை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு புறப்பட்டு வாங்கன்னு ஒரு நேரத்தை குறித்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்க, நீங்களே அந்த நேரத்துக்கு வர மாட்டீங்க, நீங்கள் எங்களை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு திருப்பி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அந்த உலகத்தில் நீங்களே நேரத்தோடு வர மாட்டீங்க, நீங்கள் எங்களை நேரத்தோடு வாங்கன்னு திட்டுறீங்க அப்படின்னு. இங்கே ராகாப் சொல்கிறபடியெல்லாம் தன்னுடைய செய்கையிலும் தங்களுடைய நடக்கையில் அப்படியே இருக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். சேற்றில் முளைத்த செந்தாமரை போல சொல்லப்படுகிற ஒரு தமிழ் வார்த்தை, சேற்றில் முளைத்த செந்தாமரை என்று சொல்லப்படுகிற வார்த்தையை போல பாவ சேற்றில் ஒரு செந்தாமரையாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பாவ சேற்றிலிருந்து அவர்களை கர்த்தர் வெளியே ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். அந்த பாவ சேற்று, பாவ நாற்றம், அந்த பழசு அவர்கள்ட்ட இல்லை, அவர்களிடத்துல இல்லை. அப்போ ராகாப்புடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே, நினைவுகள் எல்லாம் கர்த்தரை குறித்தே மாறிடுச்சு. ஆனால் ராகாப்புக்கு உள்ள இவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்குது, இவ்வளோ பெரிய அதிசயத்தக்க தேவனுடைய காரியம் நடந்திருக்குன்னு முதல்ல ராகாப்புக்கு, பிறகு ராகாப் குடும்பத்தாருக்கு, ஆனால் எரிகோ பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. கிறிஸ்து அவர்களுக்குள்ளே வந்தது அவங்களுக்கு வெளியாளுக்கு யாருக்கும் தெரியாது, வெளியாளுக்கு தெரியாது. தேவ கண்கள்ல அவளுக்கு தயவு கிடைச்சிருச்சு. முதல்ல தயவு கிடைச்சிருச்சு.
கிடைச்சிருச்சு. கிடைச்சதுனால தான் அவங்க இப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க. கவனிங்க, இப்படி பேசுகிறாங்க. வாசலை எனக்கு தெரியாதுன்றாங்க. 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரை கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்தது மெய்தான். ஒளிச்சு வச்சது மெய்தான். அவர்கள் எங்க அவர்கள் ஒளித்து வைத்து அவங்கள ஒளிச்சு வச்சுட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒளிச்சு வச்சது மெய்தான் அப்படி சொல்லலை. வசனத்தை டைரெக்டாக படிச்சுட்டா அப்படி போயிடும். ஒளிச்சு வச்சுட்டாங்க. வந்தது மெய்தான். அதுதான் சொல்றாங்க. மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்தார்கள். மெய்தான், என்னிடத்தில் மனுஷர்கள் வந்தார்கள். ஆனா அங்க என்ன சொல்றாங்க? உண்மையதான் சொல்றாங்க. ஒரு பக்கம் என்னன்னு சொல்றாங்க? நீங்க சிலர் போய் பேசுறாங்கன்னு நினைக்கிறாங்களே, அவங்க உண்மையதான் பேசுறாங்க. என்னன்னு சொல்றாங்க? வந்தாங்கன்னு தான் சொல்றாங்க. வரலன்னே சொல்லலையே. அவங்க வந்தன்னு தானே சொல்றாங்க. அந்த அம்மா வந்தார்கள், ஆனால் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. காட்டி கொடுக்கல. எந்த விஷயத்தையும் எதையுமே சொல்லலை. சொல்லிட்டு வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். எப்படி சொல்லணுமோ பதற்றம் இல்லாம அவர்கள் இவர்களை பார்த்து, முகத்தை பார்த்தோ வார்த்தையின் பதறலை பார்த்தோ எதை கண்டோ சந்தேகமே பிடிக்காத வகையில் அழகாக பேசுகிறார்கள். தேவனுடைய கிருபையினாலே பேசுகிறார்கள். போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. திரும்ப என்ன சொல்றாங்க? எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்க. அவர்களை போய் என்ன செய்யுங்க? ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க? வீட்டில் தான் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? எங்கே தான் இருக்கிறாங்க? அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? வீட்டில் தான் இருக்கிறாங்க. சொல்லு, இவங்க பேசுறது கொள்றது எல்லாம் இவங்க ராஜா அமுச்சு விட்ட மனுஷரோடு கூட ராகாப் என்பவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? பேசுகிறதை இவங்க யாரை ஒளிச்சு வைக்க சொன்னாங்களோ, 2 வேவுக்காரராகிய தேவனுடைய பிள்ளைகளை ஒளிச்சு வச்சாங்களோ, அவங்க கேட்கல இங்கே என்ன சம்பாஷணை நடக்குதுன்னு, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவங்களும் கேட்கல. அனுப்பி வச்சாரு கர்த்தருடைய தாசன் யோசுவா. அவர் கேட்டாரா? அவர் கேட்டாரா? இங்கே நடக்கிறத கேட்குறாரா? பார்க்குறாரா? இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறாரா? இல்லை. இங்கே என்ன வந்திருக்குது? இந்த இடத்துல ஆபத்து வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ஆபத்து வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? தீங்கு வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? தீமை வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? பொல்லாப்பு வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன வந்திருக்குது? ஜீவனை பறிக்கிற காரியம் வந்திருக்குது. சிறைப்படுத்துகிற காரியம் வந்திருக்குது. பறிக்கிற காரியம் வந்திருக்குது. அவங்களோடையும் தேவன் இருக்காரு. 2 வேவுக்காரர்களை யோசுவா ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட கேட்டு கர்த்தர் வழி நடத்தினபடி 2 வேவுக்காரர்களோட தேவன் இருக்கிறாரு. இங்கே அவர்கள் வந்து இங்க வந்த அந்த கரெக்டான அட்ரஸ்க்கு கூட்டிட்டு வந்த அந்த இடத்துல ராகாப்பு இடத்துல யார் இருக்கா? தேவன் இருக்கிறாரு. யார் இருக்கா? தேவன் இருக்காரு. இவங்க பேசுறத கொள்றத இந்த வேவுக்காரர்கள் கேட்கல. ஏன்னா ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு தட்டுக்குள்ள, சணல் தட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. மேலே ஒளிச்சு வச்சிருக்காங்க. வீட்டார் கேட்குறாங்கல்ல. அந்த அம்மன்னா ஒத்தையில இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள. அவங்க வீட்டில் தான் பெரிய குடும்பமாச்சே. அப்போ ஒவ்வொருவருடைய முழிக்கிற மொழியும் எல்லாமே சரியா முழிச்சிருக்காங்க எல்லாரும், இல்லையா? அந்த வீட்டார எல்லாரையும் பார்க்கும்போது ராகாப் எப்படி பேசுறாங்களோ அதை அவங்களும் கவனமா கேட்டுக்கிட்டு, என்ன இங்கே தான் ஆள் இருக்குதுங்கிறதுக்கான ஒரு சந்தேக பார்வைகளோ சந்தேகமான முக ஜாடைகளோ எதுவுமே வராதபடி நடந்துக்கிட்டாங்க. அவங்களும் ஒத்துழைச்சிட்டாங்க, ஒத்துழைச்சாங்க. இப்படி ஒத்துழைப்போமா? இப்படி நடப்போமா? நல்லா கேட்போம். முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அது எப்படின்னு. முடிஞ்ச பிறகு தான் அவர் எப்படி இருக்கிறோன்னு, இல்லையா? யாருமே என்ன செய்யலை இல்லை. அப்போ சொல்கிறாங்க தேடுங்க. அவர்களை போய் நீங்கள் என்ன சீக்கிரமாக போய் என்ன செய்திருங்க?
பிடித்து கொள்ளுங்க, பிடித்து கொள்ளலாம் என்றாள். 6ஆம் வசனம், அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணநூல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். இப்போ அந்த மனுஷர் யோர்தான் இதுக்கு நதிக்கு போகிற வழியில் துறை மட்டும் அவர்களை தேடி போனார்கள். 7ஆம் வசனம், அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே அந்த எரிகோ பட்டணத்தினுடைய பெரிய கதவு, அது 15 அடி உயரம் இருக்குமோ 25 அடி உயரம் இருக்குமோ, அது இருக்கும், ஒரு 40 அடி அகலத்தில், அந்த கதவை பூட்டிட்டாங்க. வெளியில் இருக்கிற ஆள் உள்ளே வர முடியாது, உள்ள இருக்க ஆள் வெளியே போக முடியாது, பூட்டியாச்சு. இப்போ இவங்க அவங்கள தங்க வச்ச இடத்துல, மறைச்சி வச்ச இடத்துல 8ஆம் வசனத்தில் அவங்க போகிறாங்க. அங்கே போங்க. இப்போ அவங்க தான் இப்போ சொல்கிறாங்க, ஒவ்வொன்றா கொண்டு சொல்கிறாங்க. 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் தேவனை குறித்து எல்லாம் சொல்கிறாங்க. தேவனை குறித்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு 12ஆம் வசனம் பாருங்க, இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தேன். இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த 2 வேவுக்காரரை பார்த்து, உங்களுக்கு நான் என்ன செய்தேன்? நல்லது தானே செஞ்சேன். அந்த அம்மா நல்லது தானே செஞ்சாங்க, சாதாரணமான காரியம் அல்ல, இது ஒரு பெரிய காரியத்தை செய்தாங்க அந்த அம்மா. உங்களுக்கு நான் தயவு செய்தேன், நீங்களும் என் தகப்பு எனக்கு தயவு பாராட்டணும்னு சொல்லலாங்க. ஃபஸ்ட்டு அந்த அம்மாவே கொண்டு வந்து அந்த அம்மா நிறுத்தலை பாருங்க. இப்பொழுதும் நான் உங்கள் 12ஆம் வசனத்தை கவனிப்போம். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நானும் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு கேட்குறாங்க. அப்படி கேட்கல. அப்படி அவங்கள கொண்டு வந்து என்ன செய்யலை? நிறுத்தலை. அந்த தகப்பன் குடும்பத்துக்குள்ளே அவங்க இருக்கிறதாகத்தான் பாவித்து சொல்கிறாங்க. என்னன்னு, இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு, அங்கே யாரை வைக்கிறாங்க பாருங்க, ஏசப்பா யாரை வைக்கிறாங்க? முதல்ல கத்தர், அது 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 கத்தர் அவங்க உள்ளத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்களை வைக்கிறாங்க பாருங்க. கத்தருக்கு பிறகு யாரை வைக்கிறாங்க அங்க? என் தகப்பனையும் பாருங்க, என் தகப்பன் குடும்பத்துக்கு, குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, நமக்கு அதில் எத்தனை நம்பர்கள்னு போடலை, இருப்பாங்க, ஒரு 6-7 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் இருக்கலாம். ஆனால் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, 13ஆம் வசனம், நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும், அப்புறம் சொல்றாங்க என் தாயையும். அப்பனா உயிரோடு தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும். யார் இருக்கா அந்த அம்மாவுக்கு? தகப்பன், தாயி, சகோதரன், சகோதரிகள் இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களாம் இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி, எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால், ரொம்ப ஞானமா புத்தியா தெளிவா சொல்றாங்க. இது யாரோட இருந்தா இது வரும்? ஒரு இது ஒன்று பார்த்தோம், தாவீதினுடைய இதில் ஒரு இதில் பார்த்தோம், சாப்டரில் பார்த்தோம், சாமுவேல் இதில் பார்த்தோம். அங்கே அபிகாயிலை குறித்து சொல்லப்பட்டது, அவள் மகா ரூபவதியும் புத்திசாலியுமாய் இருந்தார்கள் என்று. அதே போல தான் இவர்கள் இருக்கிறார்கள், அதே போல தான் இவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள மனமாற்றம் அடைந்து கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட இவர்கள் வாழ்வில், கிறிஸ்து வந்த பிறகு இவர்களுடைய வாழ்வில், மனதில், எண்ணத்தில், இருதயத்தில், நினைவில், எண்ணத்தில், தோற்றத்தில், கிரியில, செயல, பேச்சில், எல்லாவற்றிலும் கிறிஸ்து வாழும்படியாய், கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாய் அந்த அம்மா இருக்கிற இடம் வேற, வசிக்கிற மக்கள் வேற, தொழில் வேறையாக இருந்தது, கர்த்தருக்கு ஏற்புடையது இல்லை, அருவருக்கத்தக்கது. இஸ்ரவேலில் அது இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அது இல்லவே, உள்ளத்திலே தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு இல்லை. அவர்களுக்கு யாரும் எந்த தீர்க்கதரிசி, எந்த ஊழியக்காரரும் அந்த அம்மாவை பார்த்து பேசி இயேசுதான் மெய்யான தேவன், யெகோவா தேவன் தான், சர்வ வல்லமுள்ள தேவன் தான், ஒரே தேவன்லாம் அங்கே யாரும் சொல்லலை. தேவன் இன்னொரு இடத்துல செய்ததை கேள்விப்பட்டதே அவர்களுக்கு வாக்குத்தத்தமாகவும் வார்த்தையாகவும் மாறிடுச்சு. நமக்கெல்லாம் டைரக்டா சொல்றாருல, தேவனுடைய ஆவியானவர் சொல்றாருல,
நம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்ல வேண்டியது சொல்கிறார். சிலருக்கு அவர்களுக்கு கர்த்தர் கிருபையாய் சொல்லுகிற காரியங்களும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருக்குதா? இந்த அம்மாவுக்குள்ளே இருக்குதா? எனக்கு தேவன் இந்த அற்புதத்தை செய்தார், இந்த இதை செய்தார், இந்த தேவையெல்லாம் அற்புதமாக எனக்கு தந்திச்சார், என் காரியங்களை இத்தனை ஆபத்துகளை அழிச்சார், இத்தனை தீமைகளை அழிச்சார் என்றெல்லாம் சொல்கிறோம். நம்ம போல அவர்கள் இல்லை, நம்ம போல அவர்கள் இல்லை. பழைய தொழில், அந்த பழைய தொழில் அல்ல, அவர்களை போல இல்லை, அவர்களை போல நாமும் இல்லை. ரெண்டும் இல்லை. எப்படி? நம்மை போல அவர்கள் இல்லை, அவர்களை போல நம்ம இல்லை. அப்போ எப்படி? எந்த சபைக்கும் போகாதவர்கள், எந்த லைவ்லே கேட்காதவங்க, எந்த லைவ்லையும் கேட்காதவங்க, நிறைய எந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கும் போகாதவங்க, இங்கே போகணும் அங்கே போகணும், இங்கே போகணும் அங்கே போகணுன்னு போகாதவங்க, எங்கேயே போகாதவங்க, அந்த தேவன் யார், இந்த தேவன் எப்படிப்பட்ட, இந்த ஒன்று ஒரு தேவர்கள் யார், அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் ஒரு லிஸ்ட் எடுப்போம், பார்ப்போம், இதில் யார் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்படியும் போகலை. அவர்கள் சொல்லுகிறார்கள். 14ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? 14ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால். பாருங்க, இவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க. இப்போ நாங்க வந்த விஷயத்தை வெளியில நீ சொல்லாம இருக்கணும். கண்டிஷன் என்னன்னு சொல்றாங்க? இப்போ நீ இதெல்லாம் கேட்குற, 12ஆம் வருஷத்துல என் குடும்பம் தாவப்பும் குடும்பத்துக்கு நான் தயவு செய்தது போல தயவு செய்யணும், எங்க தாவப்பன், எங்க தாய், எங்க அண்ணன், தங்கச்சி, இல்லை அந்த தம்பியோ அக்காலோ என்னவோ யாரெல்லாம் தெரியாது, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களை யாருக்கும் அவங்களுக்கு உண்டானதுக்கு ஒன்று கூட வரக்கூடாதுன்னு எனக்கு இது கொடுன்னு வாக்கு ஆணையிட்டு கொடுன்னு கேட்குற. ராகாப்பே, நீங்கள் என்ன செய்கிறீங்க? கேட்குறதெல்லாம் சரிதான், கேட்குறீங்க. ஆனால் ஒரு காரியம் பண்ணணும். என்னன்னு சொல்கிறாங்க? அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது, இந்த எரிகோவை நாங்கள் கைப்பற்றும் போது கொடுக்கும்போது நாங்கள் தயவும் சத்தியமும் பாராட்டுவோம். என்ன நீ வெளியில சொன்னியன்னா சொல்லாமல் இருக்கணும். கண்டிஷன் போடுறாங்க. சாப்பிட்ட நாளிலே சாவாய் இருக்கு இல்லையா? எசேக்கியேல் புஸ்தகத்தில் இருக்கு இல்லையா? எசேக்கியேல் புஸ்தகத்தில் இருக்கு இல்லையா? நீ சாப்பிட்ட நாளிலே ஆதி ஆகமத்தில் இருக்கான். ஆதி ஆகமத்தில் இப்போ ஆதி ஆகமத்தில் இருக்குது, சாப்பிட்ட நாளிலே சாவாய் சொல்லிட்டு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? நீ சொன்னியன்னா நீ சாவாய், நீயே செத்துருவ. அது போல தான் இது. நீங்கள் என்ன பண்ணணும்? காரியத்தை வெளியில் சொன்னியனா இப்போ நீ கேட்குறிய, இப்போ எங்கள் தகப்பன், எங்கள் தாய், சகோதரன், சகோதரி, எங்களுக்கு உண்டானதெல்லாம் கர்த்தரை காப்பாற்றணும், கொள்ளணும், எங்களுக்கு எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு சொல்கிறல்ல, அது இல்லாமல் போய்டும். விஷயத்தை வெளியே சொல்லிட்டீன்னா புரியலையா? சொல்லிட்டேன்னா நாங்கள் வந்தோம், நாங்கள் போன பிறகு நீ வெளியில் சொல்லிட்டேன்னா உன்னை தேவன் நாங்கள் உனக்கு சொல்கிற வார்த்தையின்படி நடந்து கொள்ள முடியாது, உன்னை காப்பாற்ற நடந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, சொல்லிட்டு இதை கேட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்க கொடுக்க வேண்டும் என்றால். அவங்க உடனே அவர்களை கயிறிலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மத்தியில் இருந்தது என்று 15ஆம் வசனத்தில் இருக்குது. 15ஆம் வசனத்தில் பிறகு அவர்கள் என்ன செய்கிறாங்க? 16ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்களை திரும்பி வருமட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். இப்போ அவங்க என்ன மாதிரி இருக்காங்க? இப்போ யோசுவா எங்க இருக்காரு? அனுப்பி வச்சவர் யோசுவா எங்க இருக்காரு? அனுப்பி வச்சார். எந்த இடத்துல அனுப்பி வச்சாரோ, எந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சாரோ அந்த இடத்துல தான் தேவனோட இருப்பாரு இல்லையா? இப்போ நம்மளை இப்போ அனுப்பிச்சு வச்சிருக்கிறார், நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், இப்போ அந்த இடத்துல இருக்கிறோம். அது மாதிரி அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு? ஆனால் அங்கே என்னதான் பண்ணிட்டு இருப்பார்? அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பார். கர்த்தரோட கூட ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். போனவங்க என்ன ஆச்சு, என்ன மாதிரி ஆச்சு, ஏதாச்சு வந்தால் தானே தெரியும்.
அவங்க போயிட்டு நல்லபடியாக உயிரோடு கூட வந்தால் தானே விஷயமே தெரியும். அதுக்கிடையில் என்ன நேர்ந்ததோ ஏதோன்னு அவர் கத்தரிட்டு அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் தெரியாது. ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். இங்கே கத்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி அங்கே பத்திரமா காத்துக்கிட்டு தான் வராரு. கத்தர் காத்துக்கிட்டு தான் வராரு. இப்போ இங்கேருந்து பொறுத்து போகணும். இவங்க இங்கேருந்து பொறுத்து போகணும். இவங்க சேஃபாக வந்து தேர்றதுக்கு யோசுவா தேவனுடைய ஆலோசனைகளை சொல்கிறதுக்கு யோசுவா இந்த இடத்துல என்ன இல்லை, இந்த இடத்துல யோசுவா இல்லை, தலைவனாகிய யோசுவா இல்லை. இப்போ இவங்க டைரெக்டாக தேவனிடத்தில் கேட்டு நான் இப்போ இங்கே பொறுத்து போகிறோம், என்ன மாதிரி நாங்கள் நடந்துக்கணும், என்ன மாதிரி இங்கே நாங்கள் செயல்படணும் என்கிற ஆலோசனைகளை வாங்கிறதுக்கும் இவங்கக்கிட்ட என்ன இல்லை, அந்த கிருபை இல்லை. யாருக்கு? வேவுக்காரர்களுக்கு இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தின் 30 லட்சம் ஜனங்களில் ஒருத்தர்களாக இவங்க இல்லை. யாரு? ராகாப் இல்லை. ஆனால் ராகாப் யாரோட இருக்கிறா? கர்த்தரோடு கூட இருக்கிறதுனால தேவனுடைய கிருபையின் ஆவியினால ஆலோசனை சொல்றாங்க. அவங்க தான் சொல்றாங்க. ஆலோசனை என்னன்னு சொல்றாங்க? வசனம் போடப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் உங்களை காணாதபடி தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய், மலையிலேன்னா எந்த மலை, அங்கே என்ன மலை இருந்துன்னு நமக்கு தெரியாது. ஒரே ஒரு மலை தான் இருந்ததா, 4 மலை இருந்ததா, என்ன மலைன்னு தெரியாது. ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மலையை தான் சொல்லுகிறார்கள். மலையிலே போய் அங்கே திரும்பி வரும் மட்டும், அவர்கள் திரும்பி வர மட்டும், யார் தேடிக்கிட்டு போகிறாங்களே அவங்க சுற்றி அடித்து தேடிக்கிட்டு வர வரைக்கும், திரும்பி வர மட்டும் நீங்கள் எந்த மலையில் போய் ஒளிஞ்சிருக்கீங்களோ அங்கே எத்தனை நாள் இருக்கணும்னு சொல்கிறாங்க? எத்தனை நாள்? 3 நாள். எத்தனை நாள் இருக்கணுன்றாங்க? 3 நாள். இப்போ இதுவே சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வருது? கோவம் வருது. 3 நாள் அப்படின்றோம். 3 நாள் அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வந்திருக்காதா? நீ என்ன எங்களுக்கு, நீ ஒரு வேசி, நீ எங்களுக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? நீ ஏன் உடம்பு விற்று இது பண்ணுறவா? போனால் போதுன்னு உனக்கு நாங்கள் வாக்கு கொடுக்குறோம், அதில் ஒரு கண்டிஷன் போட்டு தான் கொடுத்துருக்குறோம். ரொம்ப ஓவராக தான் பேசுறியா? எங்களுக்கு வந்தவங்க சேஃபாக வந்த எங்களுக்கு திரும்பி போகும்போது எங்களுக்கு தெரியாது எப்படி சேஃபாக போகணுன்னு நீ எங்களுக்கு சொல்ல வந்துட்டியா? உன் வயசு என்ன, என் வயசு என்ன, உன் தகுதி என்ன, என் தகுதி என்ன, நாங்கள் யாரோட இருக்கோம் தெரியும்ல. அந்த மகா பெரிய தேவனும் யோசுவா என்கிற எங்கள் பெரிய தலைவனோடு கூட நாங்கள் என்ன செய்கிறோம்? இருக்கிறவங்க. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு வேசி, ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ, அதுலேயும் ஒரு ஸ்திரீ, நீ சொல்லலாமா அப்படின்னு நம்மளை மாதிரி அந்த கேள்வி இப்போ கேட்ட மாதிரி அவங்க கேட்டாங்களா என்ன? அவங்க கேட்டானுங்களா என்ன? வேவுக்காரர்கள் கேட்கல. அவங்க உண்மையிலே அதிசயித்திருப்பாங்க. டேய், இங்கே ஒருத்தரை கத்தர் வச்சிருக்கிறாரு, இங்கே ஒரு குடும்பத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு வந்தவங்களுக்கு ஐயப்பாடு இருந்திருக்குமா? இருந்திருக்காது. நம்ம போகிறோமே, அந்த இடம்லாம் தேவனை குறிச்சவனுங்களே கிடையாது. அந்த தேசத்து ராஜா மேலே பற்றுதல் உள்ளவனுங்களும் அந்த தேசத்தின் மேலே பற்றுதல் உள்ளவர்களுமா இருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நம்ம கதி என்ன ஆகுறது இல்லையா? அங்கே போய் உள்ளே போயிட்டு வராமல் நம்ம தங்க வேண்டியது வந்துருமே. போய் எட்டி பார்த்துட்டு வரத்துக்கு 4 தெருவாது. அது எவ்வளோ பெரிய இடம், அதுக்குள்ளே போகணும். எல்லா இதுலேயும் அது எல்லாம் நீங்கி அருமையாக அங்கே நடத்துகிறத பார்த்துருப்பாங்க இந்த 2 வேவுக்காரர்கள். உண்மையிலே அசந்திருப்பார்கள் தான் நம்புகிறேன். அப்படி அசந்திர நாடுகள் போடப்பட விட்டாலும் அவர்கள் அசந்திருப்பார்கள். அவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள். நீ அப்போ போங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போங்க, 3 நாள் மட்டும் அங்கே ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்க. உங்களை தேவன் எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறாரோ அதுக்கு பிறகு போங்க அப்படி. ஆனால் அதுக்கு இடையில இந்த 3 நாள் அங்கே தங்கிருங்கன்றாங்க. 3 நாள் அங்கே தங்கிருங்க. தப்பி தவறி 2 நாள் இருந்துட்டு 3ஆவது நாள் 1 நாள் இருந்துட்டு 2 நாள் இருந்துட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு அவங்க எதிரில் வர மாதிரி எதிர்த்த மாதிரி வந்துட்டாங்கண்ணா இல்லையா? அது போகிறதையாவது எங்கேயா தூரத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படி எதுவும் இருக்காதபடி உங்கள் வழியே போங்கள் என்றான். 17ஆம் வசனம் வாசிங்க கடைசியாக. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை
எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி. இப்போ யார் ஆலோசனை சொல்கிறாங்க? வந்தவங்க சொல்கிறாங்க. வந்தவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த ஐடியாவை சொல்கிறாங்க. என்னென்னு அதுலேயும் தேவன் தான் கிரியை செய்கிறார். தேவன் தான் கிரியை செய்கிறார். சோப்பு நூல், ஏன் மஞ்சள் நூல், வேறு நூல், புளு நூல், மெரூன் நூல் ஏதாவது சொல்லியிருக்கலாமே. ஏசப்பா ரத்தத்தை குறிக்கிறது. ஏசப்பா ரத்தத்தை குறிக்கிறது. ஏசப்பா ரத்தத்தை குறிக்கிறது. ரத்தத்தை குறிக்கிறது. அதில் சொல்லப்படுது, நீங்கள் இந்த நூலை எங்கே கட்டுங்க? சிவப்பு நூலை கயிற்றை எங்களை வாசித்திருங்க முழுசா. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோடே வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினானேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். திரும்பவும் சொல்லிட்டாங்க அந்த அம்மா. இவங்க சொல்கிறாங்க, திருப்பி நீ வெளியில் சொன்னியானா, இப்போ நீ இதெல்லாம் சொல்கிறோம், நீங்கள் கைத்தை கட்டி வைக்காக சிவப்பு அந்த எங்களை இறக்கி விட்டியே, எங்களை இது பண்ணி அந்த சிவப்பு நூலில் என்ன பண்ணிட்டாங்க, கயிறை கட்டி தொங்க விட்டுரு. அதை என்ன பண்ணு, நாங்கள் வர மட்டும் அது இருக்கட்டும், அதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு தான் அது பண்ணணும். அதனால் அதை பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. 21ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி. உங்கள் வார்த்தையின்படியே, இந்த மாதிரி வார்த்தை எங்கேயாவது இருக்கா பைபிளில்? உங்கள் வார்த்தையின்படி, உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு இருக்குதா இல்லையா? இருக்காங்க இல்லையா? ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்க, அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. அங்கே தேவதூதன், இங்கே வேவுக்காரரு, இந்த இடத்துல வேவுக்காரரு, இந்த இடத்துல வேவுக்காரரு. ஆனால் எப்படி சொல்கிறாங்க பாருங்க, உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுதுன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆக கடவுது. புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்கலாம். பிறகால அவங்க மலையில் அவங்க சொன்னபடி அவங்க தேடி பார்த்துட்டு இதெல்லாம் போயிட்டாங்க. கடைசியாக, ஏன்னா இன்றையோட இந்த செய்தி நிறைவு பெறுது, கடைசியாக யோசுவா 6ஆம் அதிகாரம், நேரம் கடக்குது ரொம்ப, 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடே வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். பாருங்க, இப்போ வந்துச்சு பாருங்க. இப்போ பட்டணத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இவங்க எங்கே வந்துட்டாங்க? கொஞ்ச நாள் கழித்து, உடனே அன்றைக்கே இல்லை, கொஞ்ச நாள் கழித்து வர்றாங்க. எரிகோக்குள்ளே நுழையிறாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்கிறாங்க. வர்றாங்க, கர்த்தர் நாமத்தினால யுத்தம் பண்ணி எரிகோவை பிடிக்கிறாங்க. எல்லோரும் சங்காரம் பண்ணுறாங்க. எரிகோ காம்பவுண்டு வால் எல்லாம் பெரிய பெரிய சுவர், அது தெரியல உங்களுக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். பிரம்மாண்டமான 2 லாரி போகலாம். அது மேலே 2 முதல் சவுத்து மேலே 2 லாரி ஒரே நேரத்தில் போகலாம். அவ்வளோ அகலம், உயரம் 20 அடி உயரம் இருக்கலாம். உயரம் அவ்வளோ அகலம். அதுக்கான ரொம்ப கெட்டியான உறுதியான சுவர். அது உறுதியான சுவர். அதில் எல்லாம் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் வீடு கட்டியிருக்காங்க. அதில் ராகா பெண்களும் அதில் தான் வீடு கட்டியிருக்காங்க. கர்த்தர் எரிகோ மதலை விட செய்யும் போது அவங்க தங்கியிருந்த அந்த மேலே இருந்த அந்த மதில் சுவர் மட்டும் உழல, மற்ற எல்லாம் விழுந்துட்டு. அவங்க தங்கி இருந்த அந்த மதில் சுவர் உள்ள அந்த எவ்வளவு ஏரியாவோ, அது ஒரு 60 அடியோ 80 அடி நீளமோ 25 அடி அகலமோ எவ்வளவோ, அந்த பிட்டு வரைக்கும் என்ன செய்யல, விழலை. மற்றெல்லாம் விழுந்துட்டு, மற்றெல்லாம் கர்த்தர் விழ வச்சுட்டாரு. எல்லாமே விழுந்து எல்லாரும் அவுட்டு. அவங்க மட்டும் விழலை. அப்போ முதல்ல அங்கே யார் செஞ்சிட்டா? கர்த்தர் சொன்ன எச்சரிப்பின் சத்தத்தின்படி அந்த அவர்கள் வேவுக்காரர்கள் மூலமாக சொல்லப்பட்டது. சாப்பிட்டாய் சாவா என்றதை அவங்க சாப்பிடலை.
அவங்க வெளியில் சொல்லியிருந்தாங்கன்னா சாப்பிட்ட மாதிரி, அது சொல்லவே இல்லை. அவங்க ஜீவன் காக்கப்பட்டுடுச்சு. அவங்க ஜீவன், அத்தனை பேருடைய ஜீவனும் காக்கப்பட்டுடுச்சு. 23, 22லேருந்து 25. யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி. சொல்றாரு அந்த வேசியின் வீடு, ஆனால் அவங்க வேசி அல்ல. அதுக்கு பிறகு, அதாவது கர்த்தர் வந்த பிறகு வேசி அல்ல, வேசியின் வீட்டுக்கு போய் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும். இப்போ வந்த வேவுக்காரர்கள் வயதானவர்களா? வாலிபர். என்னன்னு போடப்பட்டிருக்கு? வாலிபர். அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்திலே சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். ஆமாம். இப்போ பாருங்க, இப்போ அந்த இதில் இருந்த பொருள் எல்லாம் என்னென்னலாம் அதெல்லாமே வெள்ளி பாத்திரம் ஒன்று எல்லாமே கர்த்தருடைய இதுக்குள்ளே எல்லாம் வந்துருச்சு. மற்றவங்களதெல்லாம் சுட்டரிச்சு எல்லாரும் பட்டையை கரைக்கினால கொண்டுட்டாங்க. இவங்க ஜீவனும் இவங்க வீட்டார் எல்லாருடைய ஜீவனும் ஒரு ராகாப் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவளிலே வந்த மெய்யான மனமாற்றமாகிய ரட்சிப்பு அந்த வீட்டாருக்குள்ள பத்தி அவர்களும் ராகாப்போடு சேர்ந்து அழிஞ்சு போக வேண்டியவர்களாய் லிஸ்ட்டில் உள்ளவங்களோட அழிஞ்சு போயிடாதபடி, பட்டையை கரைக்கினாலே அழிஞ்சு அந்த சங்காரத்தில் அழிஞ்சு போயிடாதபடி அவர்களும் அவர்கள் ஜீவன் தப்ப காக்கப்பட்டார்கள். காக்கப்பட்டார்கள். இதெல்லாம் நடந்து முடியும் போது என்ன நினச்சிருப்பாங்க அந்த தகப்பன் வீட்டாரெல்லாம்? அப்பா, ராகா மூலியமா சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்காம போயிருந்தோம், காம்பவுண்ட் வால் மொத்தம் விழும்போது, எரிகோ மதில் விழும்போது நம்மளும் விழுந்து மொத்த பேரும் காலி. அவர்கள் உள்ள நுழைஞ்ச பட்டய கயிறெல்லாம் வெட்டி. அப்போ அவ சொன்னபடியெல்லாம் காரியத்தை வெளிப்படுத்தாதபடியும் அந்த சோப்பு நூல் அங்கே கட்டி வச்சிருந்த அந்த அடையாளத்துக்கு கயிறை அடையாளத்தில் அதை அந்தபடியே அதை நடந்து கொண்ட விதம் எல்லாவற்றிலும் கட்டுக்கோப்பாக நம்பிக்கையோடு கூட காத்திருந்த அந்த காத்திருக்குதலின்படி அவர்கள் கர்த்தராலே ஜீவன் தப்ப காக்கப்பட்டார்கள். காத்துக்கொள் என்பதை வெளிப்படுத்தாதபடி காத்து கொண்டார்கள். செய்ய வேண்டியதை செய்தார்கள். கர்த்தரோடு கூட வாசம் பண்ணினார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தரோடு வாசம் பண்ணினார்கள். கர்த்தரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேசி அல்ல. தேவனுடைய வரலாற்றினுடைய பெயரில் அவர்கள் பெயர் இடம்பெறும்படி வச்சிட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்துக்கொள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்தார். இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தையும் இந்த இதில் உள்ள சத்தியத்தையும் வெளிப்பாட்டையும் தந்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே தேவனாலே வல்லமையாய் கிரியை செய்வதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வாராக. நம் ஒவ்வொருவரையும் நமக்கு உண்டான யாவையும் சுதந்திரங்களையும் நம்முடையவர்களையும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடையவர்களையும் காத்துக்கொள்வாராக. இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, இந்த நாளிலே நீர் எப்படி நடத்த வேண்டுமோ விதமாக உம்முடைய திருக்கரத்தினாலே, உம்முடைய திருமுகம் ஒளியின் வெளிச்சத்தினாலே, பிரசன்னத்தினாலே, கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தயவினாலே, உம்முடைய வழி நடத்தலின் கிருபையினாலும்
நீர் இன்றைக்கு நாளிலே வழிநடத்தி உமது நாமத்தை இவ்விதமாய் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்பினபடியே மகிமைப்படுத்தின உடைய பிள்ளைகளிலே மகிமைப்பட்ட ஒவ்வொன்றுக்காகவும் கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சத்திய வார்த்தை உடைய வார்த்தை எங்களுக்கு புறப்பட்ட வந்த வார்த்தையிலே இணைந்து கேட்ட ஒவ்வொருவரையும் தேவரீர் பல கோடி மடங்காய் ஆசீர்வதியும். தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே. எல்லா மன வருத்தங்களையும் மன கிளேசங்களையும் மன பாரங்களையும் வேதனைகளையும் பயங்கள் திகழ்கள் ஆண்டவரை இல்லாமைகள் இயலாமைகள் முடியாமைகள் ஒன்றுமில்லாத நிலைமைகள் எல்லாவற்றையும் வேரோடு நீர் சுட்டரித்து சத்ரு கொண்டு வருகிற சத்ருவின் மனுஷர்கள் கொண்டு வருகிற எல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிற அத்தனை தடைகளை வேரோடு சுட்டரித்து அவர்களுடைய சூழ்ச்சிகள் வன்மங்கள் கொடூர விருப்பங்கள் உம்முடைய பிள்ளைகளிலே ஒருவரிலும் நிறைவேறாதபடி கர்த்தர் அதை அவமாக்கி அகித்தோப்பிலின் ஆலோசனைகளை எல்லாம் அவமாக்கி போட்டு சுட்டரித்து உமது நாமத்தினாலே ஆண்டவரே ராகாப்பை தப்புவித்தது போல ராகாப்பின் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தப்புவித்தது போல ஒவ்வொருவரையும் தப்புவித்து காப்பாற்றி உம்மிலே நிலைநிறுத்தி வாழ வைப்பீராக. கர்த்தர் நல்லவர் மகா தயவுள்ளவர் என்பதை சொல்லி உமது நாமத்தை புகழ உமது நாமத்தை துதிக்க உமது நாமத்தை உயர்த்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வதித்த தயவுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.